நேயர்களுக்கு வணக்கம். இது ஜனநாயக திருவிழா 2026. கன்னியாகுமரியில தொடங்கி தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்கள்லயுமே தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்திருக்கிற நம்மளுடைய தேர்தல் சிறப்பு பேருந்து இன்னைக்கு வந்திருக்கிறது தலைநகர் சென்னை. 16 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட தலைநகர் சென்னையில நாம இப்ப இருக்கிறது மிக முக்கியமான நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு தொகுதி. வட சென்னையுடைய பெரிய தொகுதி, தொழில் நகரம். தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் அளவுக்கு அரசு பள்ளிகள் இயங்கக்கூடிய ஒரு இடம். எல்லா தரப்பு மக்களும் வாழக்கூடிய பொருளாதாரம் நிறைஞ்ச ஒரு பகுதி. இந்தியாவுடைய மிகப்பெரிய ரயில் பெட்டி தொழிற்சாலை ICF இயங்கும் பகுதி. உழைக்கும் மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. முதல்ல பெண்கள் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். பெரம்பூர் தொகுதியுடைய சிறப்பு என்ன? நீங்க பார்த்த வளர்ச்சி என்ன? உங்களுடைய கோரிக்கைகள் இல்ல உங்களுடைய குறைகள் என்ன? பெரம்பூர் பொறுத்த வரைக்கும் வளர்ச்சின்னு சொல்லும்போது வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை மாதிரியான வளர்ச்சி இன்னும் நாங்கள் அடையல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உழைக்கும் மக்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறாங்க. எங்களுக்கு என்னென்னா நிறைய திறமைகள் எல்லாமே இருந்தும் ஒரு சில குறைபாடுகள் எங்ககிட்ட இருக்கிறதுனால அவங்கள மாதிரி வளர்ச்சியை நோக்கி இன்னும் எங்களால் போக முடியல. ஒரு சில ஃபண்டு ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்குறாங்க. ஆனால் அதுக்கான செயல் திட்டமாக ஒரு பஸ் டெர்மினஸ் அமைக்கிறதோ இல்லை ரோடு போடுறதோ இல்லை கால்வாய் கட்டுறதோ மழைநீர் வடிகால் கட்டுறதோ இந்த மாதிரி தான் போதே தவிர எங்களுக்கு இன்னுமே எங்கள் மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அதில் மாற்றங்கள் ஏற்படுத்தினா மட்டும்தான் அது வர தேர்தலில் வரக்கூடிய எம்எல்ஏ அந்த பழக்க வழக்கத்தை மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு அரசு ஆணையை வெளியிட்டு அது மூலமா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தா மட்டும்தான் முடியும். ஆனா இன்னொன்று பழக்க வழக்கத்துல மாற்றம்னா என்னன்னு நீங்க எனக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? ஒரு தத்துவார்ந்த தலைமையை நோக்கி நம்ம போறோமா இல்ல ஒரு கவர்ச்சியை நோக்கி போறோமான்றதே தெரியல. ஏன்னா இப்ப இருக்கிற மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி பெரும்பான்மையா கவர்ச்சியை நோக்கி தான் போறாங்க அப்படின்றது தெரியுது. அதுல இன்னுமா பெரம்பூர் பகுதியில் இருக்கிற பிள்ளைங்க கவர்ச்சியை நோக்கி தான் போகிறாங்கன்னு என்னால் நல்லா உணர முடியுது. அதனால் நம்மளுடைய பிரச்சனை என்ன, நம்ம ஏன் காலங்காலமாக இதே மாதிரி நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு தெரியறதுக்கு பழக்க வழக்கத்தோட மாற்றங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் முடியும். என்ன பலன்கள் ஏதாவது அடைஞ்சிருப்பீங்க இல்லையா? இல்லை இதெல்லாம் இல்லை, இது எங்களுக்கு பண்ணாங்க, இது எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அப்ரிஷியேட்டிவாக இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தா நிறைய குடிசை பகுதிகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குடிசை மாற்று வாரியங்கள் உருவாக்கி ஓடு வீடு அந்த மாதிரி கட்டினாங்க. அதில் ஒரு கட்டமைப்பில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அப்புறம் ரோடெல்லாம் தார் சாலைகள் இருந்துச்சு, கான்கிரீட் சாலைகள் அந்த மாதிரி அமைச்சாங்க. அப்புறம் கல்வியில் நல்ல கட்டமைப்பு கொடுத்து அனைவருக்கும் கல்வி, இலவச கல்வி, அப்புறம் மதிய உணவு, காலை உணவு இந்த மாதிரி திட்டங்கள் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இருந்தாலும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்ததான் அந்த தென் சென்னை மத்திய சென்னை பகுதியில் இருக்கிற வளர்ச்சி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ப்ரீஹாம்பிள் அது நம்ம பிள்ளைங்க நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு ஜியோ இருக்குது, ஆனால் இன்னுமே அதை சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படின்றது என்னோட இது. ஏன்னா நம்மளுக்கு என்ன பேஸ்னே நம்ம இன்னும் தெரியாத இருக்கிறோம். கவர்ச்சியை நோக்கி தான் இன்னும் போயின்னு இருக்கிறோம். அதே மாதிரி போனால் இன்னும் ஒரு 200 வருஷம் பின்னாடி போயிடுவோம் அப்படின்றது என்னோட கருத்து மட்டும் இல்லை, எங்கள் மக்களோட கருத்தும். ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. வெரி குட் பாயிண்ட். அடுத்து இந்த மாதிரி தான் கேட்குறேன். ஒரு வளர்ச்சி சொல்லலாம், ஒரு பலன் நாங்கள் அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கோரிக்கை, எதிர்பார்ப்பு இல்லை குறை, இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். வளர்ச்சின்னு பார்க்கும்போது கல்வி அளவில் கட்டடங்கள் நிற்குது, கல்வி தரங்கள் குறையுது. கட்டடங்கள் மட்டும் கட்டி அரசாங்கம் புதுப்பிச்சு பொலிவு காட்டினா போதாது. குழந்தைகளுக்கு உண்டான கட்டாய கல்விகளை வளப்படுத்தணும், முறைப்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே போல் கல்லூரி லெவலில் பார்க்குறது எங்கள் தொகுதியில் அம்பேத்கர் கல்லூரி மட்டும்தான் இருக்குது. அது இன்னும் சீரமைக்கவே இல்லை. அந்த அம்பேத்கர் கல்லூரி எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, எங்கள் பிள்ளைங்களுக்கே. அதனால் அதனுடைய கல்லூரியை அவங்க மேன்மைப்படுத்தணும், வெளிக்கொணரணும். அம்பேத்கர் என்ற பேராலேயே அதை மறைமுகமாகவே வளர்ச்சி அடையாமல் செய்துக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள். அம்பேத்கர் என்ற பேரனால அதை வளர்ச்சி அடையாமல் செய்யறது யாரு? அரசியல்வாதிகள். நான் குறிப்பாக சொல்லுவேன் அரசியல்வாதிகளே. ஏன்னா ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பாதிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் இங்கே அதிகப்படியாக இருக்கிறதுனாலேயே எங்கள் வளர்ச்சி, எங்கள் கல்லூரி பேர் மேலே வரக்கூடாது, அண்ணன் அம்பேத்கர் பேர் மேலே வரக்கூடாதுன்ற அடிப்படை கொள்கைக்குரிய உரியவர்களே அரசியல்வாதிகள் தான். இன்னும் நாங்கள் கீழே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். பார்க்குறதுக்கு பெரிய, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சிறப்பான தொகுதி அது அல்ல, சீரழிஞ்ச தொகுதி எங்கள் தொகுதி தான்.
அதுக்காக சிறப்பான செயல்பாடான ஒரு நல்ல வேட்பாளர் நாங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த முறை நாங்கள் அதுக்கு உண்டான சவாலையும் அதுக்குண்டான பலனையும் அவங்க எதிர்பார்ப்பாங்க, அனுபவிப்பாங்க. நன்றி. இப்ப வந்து இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானா பாத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது நீங்க சொல்ற பாயிண்ட் சரியாவே சென்று சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பொதுவாகவே நீங்களே ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்க, பெரம்பூர் தொகுதி வந்துட்டு உழைக்கும் மக்களான தொகுதின்னு. இந்த தொகுதியில் பார்க்க போனால் நிறைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நிறைய இருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இல்லைன்னா நாம் யாருமே இல்லை. அப்போ தொழிலாளர்கள் இருக்க மத்தியில் அவங்களுக்கான தேவைகள், அவங்களுக்கான கோரிக்கைகள் வந்து இன்னும் வந்து நிலுவையில் இருக்குது. ஏன்னா அவங்க தொழிலாளராகவே பார்க்கலன்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ரெண்டாவது, இப்போ ஜாதி மதம் பேதன்றதை வந்து ஒழிச்சிடணும். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, இப்போ தென் சென்னை வட சென்னைன்றது பிரிச்சுட்டாங்க. வட சென்னைனாலுமே மக்கள் வந்து மோசமானவங்க அப்படின்ற ஒரு குறிக்கோள்ல இருக்கு. அந்த குறிக்கோளை மாற்றி எல்லாருமே படிக்க வைக்கணும். தொழிலாளர்கள், வீட்டு வேலைக்கு போகிறவங்களா சரி, கட்டளை வேலைக்கு செய்ய போகிறவங்க, நம்ம தான் படிக்கல, நம்ம பிள்ளைங்களாவது படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், எல்லா பசங்களையும் நம்ம படிக்க வைக்கிறோம். ஆனால் படிப்புக்கு ஏற்ற வேலைகளை வந்து இருக்குது, ஆனால் அவங்களுக்கான சரியான முறையில் வரல. அதை சரிப்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வருகின்ற தேர்தல் வந்து வர எம்எல்ஏ வந்து கட்டாயம் இதுக்கப்புறம் செய்ய நினைச்சதை இந்த தேர்தலுக்கு அப்புறம் நல்லா செய்வாங்கன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. குட். அடுத்து இந்த பக்கம். புதிய தலைமுறைக்கும் உங்கள் குழுவினருக்கும் எங்கள் பகுதி சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி. எங்கள் பகுதியில் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது, அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. அதில் ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மக்களுடைய ரொம்ப நாள் கனவு பார்த்தீங்கன்னா அந்த கணேசபுரம் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் அது மிக விரைவாக அந்த பணியை முடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை இந்த தொகுதி சட்டமன்றமும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் அவரும் சரி, இந்த அதிகாரிகள், அதாவது இந்த கார்ப்பரேஷன், அந்த பிரிட்ஜ் ஒர்க் சம்மந்தப்பட்ட பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் மிக விரைவாக அதை செஞ்சிட்ருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுகாதார சீர்கேடாக பல ஆண்டுகளாக கொடுங்கியூர் டம்பிங் யார்டுன்னு சொல்லி நம்ம ஆர்ஆர் நகரில் டம்பிங் யார்டு இருக்குது மேடம். நிறைய பிரச்சனைகள், முதல்ல பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை, சுகாதார சீர்கேடு நிறைய இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி குறிப்பாக சொன்னால் ஒரு 4 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் பயோ மைனிங் ப்ராஜெக்ட் அதை கொண்டு வந்து அந்த குப்பையிலேருந்து உரத்தை தனியாக பிரிக்கிறாங்க. அதுலேருந்து அந்த சிறு சிறு மைனிங் ப்ராடக்ட்ஸாக பிரித்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி செஞ்சு இப்போ வந்துட்டுருக்காங்க. பட் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்குண்டான தீர்வை வந்து மக்களுக்கு உண்டான தீர்வை அதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மூலக்கடை மெட்ரோ ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு. அது நிறைய பேருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் ப்ராஜெக்ட் நினச்சிட்ருக்காங்க. அது ஒன் ஆஃப் தி ஜாயிண்ட் வெஞ்சர், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் சேர்ந்து பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா இடம் கையகப்படுத்துறதுலேருந்தும் சரி, அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம், இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதுக்கு உண்டான மிக விரைவான பணிகளை மேற்கொண்டுட்ருக்காரு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளத்தால் இந்த முத்தமிழ் நகரே பாதிக்கப்பட்டுச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். அதை தற்காலிகமாக சரி செய்யாமல் கேனலை ரைஸ் பண்ணுறது விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை முகத்துவாரத்தில் கடல் மட்டம் நீர் மட்டம் அதிகமாகுது. ஸோ அந்த உடைய ப்ராப்ளம் சிலதுனால இந்த ரைசிங் உள்ள எல்லாமே தண்ணி வரதுனால அதிலிருந்து கரெக்டான ப்ராஜெக்ட் எந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது அதை கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான தீர்வு கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து ஒரு 5 வருஷத்தில் முழுமையான ஒரு டெவலப்மெண்ட் நம்ம எந்த தொகுதிக்கும் இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்காங்க, நாங்களும் பார்த்துட்ருக்கோம். நாங்களும் இதே பகுதியோட பூர்வ குடிகள் தான். அதனால் நல்லபடியான ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. மிரவேகா வட சென்னையில் பெரம்பூர் தொகுதி மிக சிறப்பான தொகுதியாக வரும்ன்றதை எங்கள் நம்பிக்கை. இப்போ அக்கா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கான எதிர்பார்ப்புகளோ குறைகளோ எதுவும் இல்லையா மேடம்? குறைகள் இல்லாமல் எந்த விஷயமும் இல்லை மேடம். குறைகள் இருக்கும், பொதுமக்களும் சில விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறைகள் இல்லைன்றாங்க. குறைகள் நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரவில்லை, இப்போ இருக்குது. ஆனால் பப்ளிக்காக அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஏசி பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்கன்னா அதுக்கு அந்த ஏசி பஸ் ஸ்டாண்டில் எதுக்காக கட்டுறாங்க? மக்களுடைய அந்த வெயில் கால தாக்கத்தை. ஆனால் பப்ளிக் அங்கே பண்ணுற விஷயங்கள் அது சுயநலம் இல்லை, சுய ஒழுக்கம் இருக்கணும். பப்ளிக்கிட்டையும் சில விஷயங்கள் நம்மளும் மாற்றிக்கணும். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ கவர்மெண்ட் நம்மளை சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே அடுத்து சார், இந்த பகுதியில் தொடர்ந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக கொடுங்கியூர் குப்பை வளாக பிரச்சனை இருக்குது. 2019 இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இடைத்தேர்தலினார். அப்போவே அவருடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் இந்த கொடுங்கியூர் குப்பை வளாகத்தை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 2021 மறுபடியும் அவர் வேட்பாளராக நின்னார். அப்போ வெளியிடப்பட்ட திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலையும் நாங்கள் வந்தால் இந்த கொடுங்கியூர் குப்பை வளாகத்தை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்க செய்தது என்னன்னா பயோமீனிங். தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னதை அவங்க செய்யலை. பயோமீனிங் செய்கிறோம் அப்படின்றத இந்த மக்கள்கிட்ட அவங்க கருத்து கேட்டிருக்கணும்.
ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட கருத்து கேட்டு எங்களால் இந்த குப்பை வளாகத்தை இங்கேருந்து அகற்ற முடியல, பயோமைனிங் பண்ணுறோம், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கணும். கிட்டத்தட்ட 650 கோடி ரூபாய் அதுக்காக செலவு பண்ணாங்க. இப்போ மறுபடியும் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, குப்பையை எரித்து அங்கே மின்சாரம் தயாரிக்கிற ஒரு விஷயத்தை இந்த மறுபடியும் இந்த குப்பை வளாகத்தால் இந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ அதை விட மிக கொடூரமான ஒரு செயலை இன்னைக்கு இந்த அரசாங்கம் முன்னெடுப்பு செய்திருக்கு. இது சம்பந்தமாக ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட யாருக்கிட்டையுமே அவங்க கருத்து கேட்கல, தன்னிச்சையாக அவங்க இதை செய்கிறாங்க. இதை கண்டித்து இந்த பகுதியில் இருக்கிற குடியிருப்போர் சங்கத்தை சேர்ந்தவங்க, பொதுநல அமைப்புகளை சேர்ந்தவங்க மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டம் நடத்தும் போது இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கள்ள மௌனம் சாதிச்சார். ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல, கள்ள மௌனம் சாதிச்சார். அவர் தான் இப்போ மறுபடியும் ஓட்டு கேட்டு வரார். ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப அழகா. இதுதான் பிரச்சனை, இந்த வாக்குறுதி கொடுத்தாங்க, அது அவங்க செய்யல அப்படின்ற அடிப்படையில் டேட்டாவோட சொல்லியிருக்காங்க. நன்றி. இந்த மாதிரி இனி அடுத்து வேற. வட சென்னையில் கஞ்சா புழக்கங்கள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக ஒழிக்கணும். ஏன்னாக்கா மாணவர்கள், படித்தவர்கள் எல்லாருமே கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கார்கள். கேட்டால் 0% இருக்குன்றாங்க. கண்டிப்பாக இல்லை. எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்குது. எந்த ஆட்சியாளர் வந்தாலும் சரி இந்த கெஞ்சாவை ஒழிக்க வேண்டும், மதுக்களை ஒழிக்க வேண்டும். ஏனென்றால் வரும் தலைமுறை, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. என்னுடைய மாப்பிள்ளை கூட கெஞ்சா அடிக்கிறவனா தான் வருவான். ஏன்னாக்கா எல்லா பிள்ளைகளும் கெஞ்சா அடிக்க ஆரம்பிச்சானாக்கா அவனுடைய மாப்பிள்ளையை கூட கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது. அப்போது மாணவர்களை யாருக்கு எடுப்பது? ஆட்சியாளர்கள் தான். ஆனால் ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்கும்போது ஏன் அதை ஒடுக்க மாட்டுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இன்னொன்று என்னன்னாக்கா, மாதவரத்துலேருந்து மூலக்கடை வழியாக மெட்ரோ போய் இருக்குது. அதையும் இந்த எர்க்கஞ்சேரி வழியாக இணைப்புகளை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் சென்னையில் வட சென்னைக்குள்ளே அது வராமல் இருக்குது. அதையும் அந்த மூலக்கடையிலிருந்து தங்கசாலை வழியாக, அது இணைப்பு வழியாக மெட்ரோவை இணைக்க வேண்டும். எஸ் சார், சொல்லுங்க. கொடுங்கையூரில் வார்டு 34 ஜோனல் 4ல் இருக்கிற KKR டவுன் அப்படின்ற ஒரு 365 வீடுகள் உள்ள ஒரு இடம். 35 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட முதல் டவுன் KKR டவுன். அங்கே ஒரு கம்யூனிட்டி, அதாவது கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருந்ததை அரசாங்கம் அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு ரோடு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, ட்ரைனேஜஸு, லைட்ஸ் எல்லாம் போட்டு தரேன்னு சொல்லிட்டு இன்று வரை எந்த வீட்டுக்கும் ஒரு வாட்டர் கனெக்ஷன், இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் மெட்ரோ வாட்டரால் கொடுக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் வரி கட்டி கொண்டு இருக்கின்றோம் தொடர்ந்து. அதே சமயத்தில் இந்த சூழ்நிலையில் சென்னையில் ஓவர் ஹெட்டு எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடாதுன்ற அந்த இடத்துல இன்னும் ஓவர் ஹெட்டு லைன் இருக்குது. அடிக்கடி கரண்ட், சும்மா ஒரு தூரம் இருந்தாலும் ஒரு காற்று தச்சாலும் கரண்ட்டு போயிடும் ஒரு நாள் ஃபுல்லாக. ட்ரைனேஜ் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ட்ரைனேஜ் இதுதான் இன்னும் இருந்துருக்கு. அங்கே மக்கள் தொகை மற்ற இதெல்லாம் பெருகியும் கூட மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளேயே சாக்கடை, ட்ரைனேஜ் போகிறதுக்கான வழி இல்லை. ஸ்ட்ராங் வாட்டர் லைன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணி செஞ்சுங்கிற ஒரு இடத்துல இன்றைக்கி கூட ஸ்ட்ராங் வாட்டர் லைன் இல்லை. அங்கே மழை பெஞ்சால் எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி. அந்த இடத்துல தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு என்று இங்கே விளையாட்டு திடல் பெரம்பூரில் எங்கே இருக்குது? விளையாட்டு திடல் பூங்கா இருக்குது, அது பெரியவர்களை ஆக்குப்பை பண்ணியிருக்கு, அரசியல்வாதிகளால் அது ஆக்குப்பைடு பண்ணியிருக்கு. ஆனால் குழந்தைகள் எங்கே போய் விளையாடுறாங்க? அவங்களுக்கு விளையாட்டு திடல் இருக்கா? விளையாட்டுக்கான உபகரணங்கள் இருக்கா? இல்லை. ஸ்கூலில் இருக்கிற கிரவுண்டாவது அவங்க அனுமதிக்கிறாங்களா? இல்லை, அங்கேயும் ஆக்குப்பைடு. அந்த ஸ்கூலில் இருக்கிற பிடி பீரியடு, மற்ற பீரியடு அவங்க விளையாட வைக்கிறாங்களா? இல்லை. ஆனால் குழந்தைங்களை பற்றி குறை, அவங்க அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க. மூளைகளில் கஞ்சாவும் ட்ரக்ஸும் இருக்குது. குழந்தைகள் கண் கூட பார்த்துன்னு செய்கிறாங்க. சத்தியமூர்த்தி நகர் என்ற இடத்துல ஆரம்பத்துலேருந்து அந்த கல்யாணபுரம் ஸ்கூல் வர 2 பக்கத்துலேயும் அரசியல்வாதிகளுடைய ஆளுமை இதனால், ஆக்கிரமிப்பினால 2 பக்கத்தில் ரோடிலேயே ஃபுல்லாக டிங்கர் ஷாப்பும் கடையும் அதுவும். அந்த குழந்தைங்களாம் எங்கே நடக்கும், எப்படி நடந்து ஸ்கூலுக்கு வரும்? யாருமே கண்டுகொள்றதில்ல. இதெல்லாம் பார்க்குறாங்க, அரசியல் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ தொகுதிக்கு வராரா? தொகுதி பக்கம் வராரா? இல்லை. கடைசியாக பார்த்தது எலெக்ஷன் கோடு வர்றதுக்கு முன்னாடி அந்த கல்யாணபுரம் ஸ்கூலில் அவர் ஃபண்டில் ஒரு ஆர்ச்சி ஒன்று கட்டிக்கிறாரு. அது காலையில் திறந்தாங்க, மதியத்தில் அது மூட்டாங்க. அப்போ தான் பார்க்க முடிஞ்சது. வேற யார்? என்ன குறைகள்? என் ஊரை சுற்றி இருக்கிற நகரெல்லாம்
வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஒரு உடற்பயிற்சி கூட இருக்குது, ஒரு சமுதாய நலம் கூட இருக்குது, ஒரு விளையாட்டு திடல் இருக்குது, ஒரு நூலகம் இருக்குது, எல்லா நகர்லேயும் இருக்குது. ஆனால் என் ஊர் இருந்து அதுக்கப்புறம் உருவான நகரெல்லாம் இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. 11 தெரு இருக்குது கொடுங்கூரில். பெரும்பாலும் தலித் மக்கள் வாழற இடம். ஆனால் ஒரு நூலகம் கிடையாது, ஒரு விளையாட்டு திட்டம் கிடையாது. இந்த ஏரி இந்த ஏரியில் என் சமூக மக்கள் அனைவரும் ஃபுட்பால் பிளேயர். அன்றைக்கி ஃபுட்பால் இந்த கிரவுண்டு இருந்திருந்தால் இன்றைக்கி என் மக்களையெல்லாம் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனாக விளையாடி இருப்பாங்க. இதே ரோடு தான் காமராஜர் சாலை. ஆனால் 100 நகர் இருக்கும் இந்த காமராஜர் சாலையை கடந்து போகிறதுக்கு. ஆனால் 100 ஆண்டு காலமாக அதே ரோடு தான். காலையில் வேலைக்கு போனோன்னா அவ்வளோ டிராஃபிக் ஜாம். இந்த நகரெல்லாம் இருந்து வளர்ச்சி அடைஞ்சு, ஆனால் வழி கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடு தான். இந்த 20 அடி ரோடை கடந்து போனோன்னா எவ்வளோ மக்கள் எப்படி அவஸ்தைப்படுவாங்க. நம்ம என்ன இஷ்யூஸ் அப்படின்னும் போது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ரோடு போட்டிருக்காங்க, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இது எல்லாம் ப்ராப்பராக இயங்குதா அப்படின்னும் போது ஒரு கேள்விக்குறி தான். ஸ்கூல் இப்போ பார்க்கும்போது எல்லா அட்மிஷனுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எல்லா டீச்சர்ஸும் வந்து ஒவ்வொரு டோர் டு டோரு உங்கள் குழந்தைங்கள ஸ்கூலில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் வந்து மக்கள் வந்து வறுமையில் இருக்கிறவங்க கூட ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு லேடி கூட தான் குழந்தைய வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் கடன் வாங்கியாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏன் அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம குழந்தை நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தாட் அவங்களுக்குள்ளே போகுது. ஒரு நல்ல இடத்துல டியூஷன் போகணும், என் பிள்ளை நல்லா வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து சர்வே பண்ணுறாங்க, ஸ்கூலில் பிள்ளைங்களை அட்மிஷன் போடணும் அப்படின்னாங்க. அது வந்து ஏட்டு சுரக்காய் கறி குதவாதுங்கிற மாதிரி தான். அந்த குழந்தை ஸ்கூல் போகிறான், அட்மிஷன் போடுற அவங்களோட டார்கெட் அவங்க காமிக்கிறாங்க. எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் இத்தனை குழந்தைங்க வந்தாங்க, இவ்வளோ பெனிஃபிட் ஆகிட்டாங்க, போயிட்டாங்க. என்ன ஆனாங்க? அதுக்கு அடுத்த லெவல் என்ன? ஒன்றுமே இல்லை, ஒரு கேள்விக்குறி தான். அப்போ கவர்மெண்ட்டை பிள்ளைங்க படிச்சாங்க, அவங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன மூவ் ஆகுறாங்க. எஜுகேஷன் சிஸ்டம் மேலே உங்களுக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கு. குறைபாடு அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரீ பட்டான்னு ஒன்று கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வீடுக்கு 152 வீடுக்கு மட்டும்தான் அந்த இலவச பட்டா கொடுத்தாங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு ஒயர் தொங்கின்னு இருக்கு. அந்த ஒயரை வந்து குழந்தைங்கெல்லாம் நடந்து போகிற பாதை, அந்த ஒயரை நான் சிஆர்எம் சில்ட்ரன்ஸை வச்சு நாங்கள் வந்து பார்லிமெண்ட் இருக்குது, குழந்தைங்களோட பார்லிமெண்ட், அதன் மூலயமா போயிட்டு நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி குழந்தைங்க மூலயமா கொடுத்தோம். இந்த நிமிஷம் வரைக்கும் சுந்தரம் பவர் லைனில் அந்த ஒயர் தொங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு மரத்தில் கட்டி தொங்கின்னு இருக்கு. நாளைக்கு காற்றும் மழையை அடிக்கும் போது அந்த ஒயரை அருந்து விழும். யாரோ இன்கேஸ் நானே கூட இருக்கலாம், தவறுதலாக அதை மெரிச்சிட்டு லைஃப் திரும்பி வரப்போகிறது இல்லை இல்லையா? இது எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும் போதும் இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் அரசாங்கம் வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ மேடம். இந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்பா இதெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க தான். ஆனால் பாருங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? தனிப்பட்ட முறையில் என்ன இந்த ஏரியாவில் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தனிப்பட்ட ஒழுக்கம் எனக்கு வேணும். அதுதான் நான் எதிர்பார்க்குற விஷயம். இப்போ விஷயம் என்னென்னா, ஸ்கூல்ஸ் எஜுகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸோட கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான் ரொம்ப வேல்யூபிள். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா அவங்க டெட்டு அந்த எக்ஸாம் எழுதாம். அப்படி இருக்கும்போது ப்ரைவேட் ஸ்கூலில் ஏன் போகிறாங்கன்னா, ஒரு எல்லாத்துக்கும் ஹோம் ஒர்க்கு எல்லாருமே ரெக்கார்ட்ஸ் தான். அதே நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இது பண்ணோம். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் படிச்சுட்டேன்னா என் லைஃப்பை நான் லீட் பண்ண போகிறேன். நான் யாரையும் எதிர்பார்க்க போகிறதில்ல, என் வீட்டுடைய தேவையை நான் சந்திக்க போகிறேன். அப்போ நம்மளுடைய எல்லாருடைய விஷயத்துலையும் அடிப்படை கல்வியை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படை கல்வியை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே நெக்ஸ்ட் வேற எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் சமுதாய மக்களுக்கு வந்து கொரோனா கால டைமில் வந்து நாங்கள் ரொம்ப சிறுபான்மையர்ன்றதுனால நிறைய பேர் இறந்து போகும்பொழுது ஒவ்வொரு இடத்துல கபரஸ்தானில் வந்து எங்களுக்கு அடக்கம் பண்ண கூட ரொம்ப சிரமமாக இருந்தது எங்களுக்கு. அந்த டைமில் இவங்க எலெக்ஷன் அவங்க சேகர் சார் வரும்பொழுது நாங்கள் கேட்ட ஒரு வாக்குறுதி என்னென்னா, எங்களுக்கு வந்து கபரஸ்தான் வேணும்னு நாங்கள் கேட்டிருந்தோம். ஆல்ரெடி ஏடிஎம்கே ஆட்சியில் எங்களுக்கு 1 ஏக்கர் கொடுத்துருந்தாலும் கூட இந்த ஆட்சியில் எங்களுக்கு 3 ஏக்கர் கொடுத்தாங்க. கபரஸ்தான் இங்கே வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரேஷன் கடை 2nd பிளாக்கு 7th பிளாக்கு இதிலெல்லாம் புதுசாக கட்டி கொடுத்துருக்குறாங்க. முன்ன மாதிரி மழை டைமில் பிரதர் கரெக்டாக சொன்னாங்க, ரோடு தண்ணி இதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாருமே எஜுகேஷன் சிஸ்டம்
கஞ்சா பசங்கள்லாம் அதிகமாக இருக்கிறாங்க, புழக்கம் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஒரு சிஸ்டம் ஒன்று வந்தது, மக்கும் குப்பை மக்காத குப்பை தரம் பிரித்து கொடுங்கன்னுட்டு. யாரெல்லாம் எத்தனை நம்ம பேர் வீட்டில் தரம் பிரிச்சு கொடுக்குறோம்? நீங்கள் Yes, எத்தனை it's பேர் a valid கொடுக்குறீங்க? question. சொல்லுங்க. உங்கள் வீட்டில் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நான் ஒரு பிளாஸ்டிக் வியாபாரி தான், நீங்கள் தரம் பிரித்து கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. குப்பை அப்படியே தான் போடுவீங்க. ஒவ்வொரு குடிமகனுக்கும், ஒவ்வொரு குடிமகன், நாட்டோட குடிமகன் நமக்கு அக்கறை இருக்கும். பெரம்பூர் தொகுதியை சார்ந்தவன் தான். எம்எல்ஏவை நிறைய பேர் கேட்டாங்க, பார்க்கல. நான் பார்த்துருக்கேன். 3 டைம் தான் பார்த்தேன். அந்த 3 டைம் எப்போ போனால், போன தேர்தலில் ஒரு வாட்டி பார்த்தேன், இந்த தேர்தலில் ஒரு வாட்டி பார்த்தேன், நடுவில் ஒரு வாட்டி மழைநீர் வந்தது. அதுவும் அவராக வரல, ஐயா சேகர் பாபு துணை முதல்வர் அவர்கள் இவங்க எல்லாம் வரதுனால அவர் வந்தார். இந்த 3 டைமை தவிர என் தொகுதி எம்எல்ஏவை இன்றைக்கி வரைக்கும் நான் பார்க்கல. இவங்க மது ஒழிக்கிறேன், வறுமையை ஒழிக்கிறேன்னு சொல்கிறாங்க. முதல்ல என் பகுதியில் கொசுவை ஒழிக்க சொல்லுங்கள் மேடம். அவ்வளோ கொசு மேடம். ஒரு ½ அன் ஹவர் இந்த கிரவுண்டில் நைட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் உங்களால் நிற்க முடியுமா பாருங்கள். 10 நிமிஷம் அவ்வளோ கொசு கடிக்கும் மேடம். கொசுவை ஒழிக்க முடியல. இதை மாதிரி பல திட்டங்கள் இவங்க வந்து நல்லதை விட கெட்டதை நாங்கள் சொல்லிக்கிட்டே போவோம். அவ்வளோ திட்டங்கள். இவங்க 5 வருஷம் நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறாங்க. 5 வருஷம் இவங்க வேலை பார்க்குறாங்களா எங்க கேளுங்க. எம்எல்ஏ மினிஸ்டர் கவுன்சில்ஸ் யாராவது கடைசி 6 மாதம் மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க. நான் சொல்ல போகிறது சட்டம் ஒழுங்கு. அதாவது P6 ஒரு காவல் நிலையம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு அந்த ஒரு ஸ்டேஷன் நம்ம வடச்சா, அதாவது பெரம்பூர் தொகுதியில். ஆனால் நீ P5ன்னு ஒன்று இருக்கும், சும்மா சின்ன ஏரியா, அது ஒரு ஸ்டேஷன், அங்கே ஒரு ஏசி ஆஃபீஸு. இந்த மாதிரி P6 பார்த்தவரெலாம் இவ்வளோ நாங்கள் பலமுறை சொல்லியாச்சு, அது ஒரு 3 ஸ்டேஷன் போடலாம். ஆனால் இன்னும் அரசாங்கம் அது காதில் வாங்க, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கூட காதில் வாங்காமல் தான் இந்த நாள் வரையில் ஓடிட்டு. பல ஆண்டுகள்லாம் அந்த P6 தானே, அது பெரிய ஏரியா, அது அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதி. இது இந்த இடத்துல சட்ட ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணும்னா எந்த அளவுக்கு காவல்துறை இயங்கணும். ஆனால் இல்லை, அது பல முறை முறையிட்டாச்சு நம்ம. ஆனால் இந்த வரலாம் அவங்கள காது கேட்ட மாதிரியும் தெரியல, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தாருன்னு தெரியல. அதே மாதிரி நிறையா சொன்னாங்க, சாலை போட்டிருக்காங்க, மேம்பாலம் கட்டிக்கிறாங்க, எல்லாம் கரெக்ட். ஆனால் மற்ற பகுதிகளோடு ஒப்பிடும்போது பெரம்பூர் பகுதி பின்தங்கி தான் இருக்குது. கொளத்தூரில் பெரிய கல்யாண மஹால் இப்போது பெருசாக பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து திருவிக்கா நகர் பஸ் டிப்போக்கு ஏற்ற மாதிரி ஒரு கல்யாண மஹால் இருந்தது. அதில் பர்சனலாக வந்து நாங்கள் பெனிஃபிட் அடைஞ்சோம். நாங்கள் எப்படின்னா, இன்றைக்கி எத்தனையோ ஒரு கல்யாண மஹால் போனோம்னா 4 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி ரெண்ட்டு கேட்குறாங்க. ஒரு பாமர மக்களால் வந்து அந்த மஹாலில் ஒரு கல்யாணம் பிடிச்சி எங்களால் பண்ண முடியல. பட் ஆனால் இந்த திருவிக்கா நகர் பஸ் டிப்போ இருக்கிற ஏற்ற மாதிரி கல்யாண மஹாலில் நாங்கள் அதில் நாங்கள் போய் பிடிச்சோம். வெறும் 17,500 ரூபாயில் தான் ஒரு கல்யாணமே நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. எங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக ஆகணும். அதே மாதிரி இந்த பெரம்பூர் ஏரியாலையும் பெரிய கல்யாண மஹால் வந்து பிரம்மாண்டமாக வேணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. கொடுங்கியூர் குப்பைமேடை பற்றி தான் இப்போ நான் பேச வரேன். கொடுங்கியூர் குப்பைமேடு அந்த டம்பிங் கிரவுண்டுக்குள்ளே இந்த சிட்டிசன் ஒரு அஜித் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேடம். அதில் அத்திப்பட்டு ஒரு கிராமத்தை அப்படியே மறைச்சிருவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு 300 குடும்பங்கள் உள்ள ரேக் பிக்கர்ஸ், கந்தல் சேகரிப்பாளர்னு உள்ளே இருக்காங்க. இப்போ இப்போ வரைக்கும் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா அந்த குப்பையில் கிடைக்கிற பிளாஸ்டிக்கு, அந்த பேப்பர்ஸு, அந்த கிடைக்கிற அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து வெளியில் போட்டு அதில் வர சொற்ப வருமானத்தில் தான் 1980 கொருக்குப்பேட்டையில் இந்த குப்பைமேடு வந்து எஸ்டபிளைஸ் ஆகுது. அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி கொடுங்கியூருக்கு வருது. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் தாத்தா பாட்டி பையன் படிப்பறிவே இல்லாமல், அத்தியாவசிய ஒரு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு கூட இல்லாமல் அங்கே பப்ளிக் இருக்காங்க. எந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்தாலும் சரி, முதலமைச்சர் வந்தாலும் சரி, அவங்கள என்னன்னு கூட கண்டுக்கிறதே கிடையாது. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் மட்டும் பதிவு பண்ணுறேன். 1980 எவ்வளோ கவர்மெண்ட் வந்திருக்கலாம், ஆனால் இந்த லேட்டஸ்ட்டாக இருந்த கவர்மெண்ட் தான் அவங்கள ரேக் பிக்கர்ஸ்ன்னு அடையாளப்படுத்தியிருக்காங்க. அதுவும் வந்து கார்ப்பரேஷன் கமிஷனரு அது சீரிய முயற்சியில் அதை முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி வேலையோ படிப்புக்கேற்ற வேலையோ கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டெப் எடுத்தாங்களே தவிர இன்ன வரைக்கும் யாரும் எதுவுமே செய்யவே இல்லை. எல்லாருமே அடித்தட்டு மக்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள், யாருமே கவனிக்கிறதில்ல. இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் சரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சரி, ஒருத்தரும் வந்து பார்க்கல. இந்த நிகழ்ச்சியை பார்த்தாச்சும் அடுத்து வர சட்டமன்ற உறுப்பினர்
அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு வழிவகை செய்யணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலயமா தயவு செஞ்சு கொண்டு போய் சார். வெரி வெரி கிறிஸ்ப். நன்றி. பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நார்த்து சென்னையில் எல்லாத்தோட பேக்வேர்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி நகரில் தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 ஹவர்ஸு ஒரு வருஷத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் லீக்கேஜ் இருக்கும். அப்புறம் வந்து குப்பமேடு எதிர்க்கே இருக்குது. அந்த குப்பமேடோட காவா தண்ணி எல்லாமே உள்ளே வந்துட்டு இருக்குது. அந்த தண்ணி தான் நாங்கள் குடிச்சிட்ருக்கோம். அந்த தண்ணியில் தான் நாங்கள் குளிச்சிட்டு இருக்கோம். சுற்றி ட்ரைனேஜ் லீக்கேஜ் இருக்கு. அந்த ட்ரைனேஜ்குள்ளே நாங்கள் வந்து ஃபுல் டைம் இருக்கிறோம். சரி, ஒரு நாளைக்காவது நல்ல நாள் வரும்னு சொல்லிட்டு 50 வருஷத்துக்கு மேலே நாங்கள் அந்த நகரில் இருக்கிறோம். குப்பமேடுக்குள்ளே இருக்கிறோம். நாங்கள் சுற்றி எங்களை குப்பமேடு இருக்குது. அது பெரிய பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கு. அடுத்த மாதம் ஆகுது, அடுத்த நாளாவது நாங்கள் ஒரு நல்ல நாள் பார்ப்போம், ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது இன்னி வரைக்கும் சாதிக்க முடியல எங்களால். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போது நீங்கள் எப்போவுமே வந்து நோட் பண்ணலாம், பவர் கட்டு, ஆல்வேஸ் பவர் கட்டு. இபியில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா எங்ககிட்ட கேபிள் கிடையாது. 50 வருஷம் முன்னாடி ட்ரைனேஜ் மாற்றினேன். 40 வருஷம் முன்னாடி இந்த ட்ரைனேஜ் பைப் லைன் இப்போ டவுன் ஆயிடுச்சு. இப்போ கூட நீங்கள் கேமரா எடுத்து நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும். அதில் 66 தெரு இருக்கு கிருஷ்ணமூர்த்தி நகரில். 66 தெருவில் பார்த்தீங்கன்னா 40 தெரு ட்ரைனேஜ் லீக்கேஜ் காமிச்சிருவேன். இப்போ ப்ரூவ் பண்ணி காமிச்சிருவேன். அந்த பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அது எங்களுக்கு பெரிய பாடம் இருக்கு. எதுக்கு, அதாவது கிருஷ்ணமூர்த்தி நகரில் இருக்குன்னா எங்களுக்கு அது பெரிய சாபம் மாதிரி இருக்குது. அது பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவது ரொம்ப முக்கியம். அது தொழில் நகரம், அனைத்து மக்களுக்கான பொருளாதாரம் இருக்கக்கூடிய நகரம், உழைக்கும் மக்கள் அதிகம் வாழக்கூடிய நகரம்னு நிறைய பெருமைகளை நம்ம பேசணும். ஆனா இந்த மக்கள் இன்னும் எங்க குழந்தைங்களுக்கான படிப்பாகட்டும், தத்துவார்த்த ரீதியாக அவங்கள வழி நடத்துவதாகட்டும், இங்க குப்பை மேடு பிரச்சனை, சாலை பிரச்சனை அப்படின்னு அடுக்கடுக்கான பல்வேறு பிரச்சனைகளை ரொம்ப தெளிவாகவே இங்க இருக்கிற மக்கள் எடுத்து வச்சிங்க. புதிய தலைமுறையுடைய ஜனநாயக திருவிழா சார்பாக இன்னைக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்களிடம் உரையாடி இருக்கோம். அரசனுடைய காதுகளுக்கு இது சென்று சேரும் அப்படின்னே நம்பலாம். இது மக்களுடன் புதிய தலைமுறை ஜனநாயக திருவிழா 2026. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.